அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, அன்பு வாடிக்கையாளர்களே, வாசகர்களே, இனிய காலை வணக்கம். இன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை சஷ்டி திதி. உத்திராட நட்சத்திரம் மாலை 4:19 வரை. அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரம். அமிர்த யோகம் உள்ள சுப முகூர்த்த நாள் இன்று. இனி 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம். மேசம் லக்ன அன்பர்களே, ஓய்வு நாளாக இருந்த போதும் ஓய்வற்ற சூழ்நிலை இன்று இருக்கும். பொறுப்புகள் கூடும் நாள். சிலருக்கு புகழ் அந்தஸ்தும் கிடைக்கும். குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்க இயலாத அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலை பற்றிய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மேலோங்கி இருக்கும் நாள் இன்று. பணியில் இருப்போருக்கு ஓய்வு நாளாக இருந்த போதும் ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டிருக்கும். நிர்வாகம் ஆதரவும் ஒத்துழைப்பும் சிறப்பாக இருக்கும் நாள் இன்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் நல்ல நாள் இன்று. வியாபாரம், பங்கு வர்த்தகம், யூக வணிகம், தரகு, கமிஷன் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் இன்று. ரிஷபம் லக்ன அன்பர்களே, உற்சாகமான நாள் இன்று. சிலருக்கு தூரதேச பிரயாணங்கள், ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் அமைப்பு, தந்தையின் ஆதரவு, ஆரோக்கிய மேன்மைகள், குடும்பத்தினுடன் நேரம் செலவழிக்கும் வாய்ப்புகள் இவை யாவும் கிடைக்கும் நல்ல நாள் என்று. குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கினை தரும். சிலருக்கு மறுமண பேச்சுகளும் சாதகமான போக்கை தரும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். ரிஷபம் லக்ன அன்பர்களே, உற்சாகமான நாள் என்று. சிலர் ஓய்வு கிடைக்கும் நாள் என்று. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பெரிதாக வேலை ஒன்றும் இருக்காது. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று. மிதுனம் லக்ன அன்பர்களே, ஓய்வு நாளாக இருந்த போதும் பரபரப்பும் படபடப்பும் இருக்கும் நாள் என்று. மறதி, தடுமாற்றம் இருக்கும். மனம் ஒரு நிலையில் இருக்காது. வண்டி வாகனங்களில் எச்சரிக்கை தேவை. சிலருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்படும் நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. தந்தையின் ஆரோக்கியத்திலும் பிள்ளைகளின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்று இருக்கிறது. காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. மனக்கசப்புகளும் சங்கடங்களும் தோன்றும் நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். ஓய்வு நாளான இன்று சிலர் வேலைக்கு செல்லும் சூழ்நிலையும் இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நாள் இன்று. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும் நாள் இன்று. கடகம் லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல நாள் இன்னைக்கு. உறவினர்கள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களுடன் சிலருக்கு பொழுதை கழிக்கும் வாய்ப்பும், சிலர் விருந்து விசேஷங்கள் என சென்று வர சூழ்நிலையும் அமையும் அற்புத நாள் என்று. கணவன் மனைவி உறவு பலப்படும் நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மனமகிழ்ச்சி கூடும் நல்ல நாள். பணியில் இருப்பவருக்கும் ஓய்வு அல்லது உற்சாகம் மேலிடும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் சாதாரணமான நாள் என்று. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு மிக அற்புதமான நாள் என்று. சிம்மம் லக்ன அன்பர்களே, சங்கடங்கள் தோன்றும் நாள் இன்று. மனைவியின் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய வரும். உறவு, நட்பு, வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை விரோதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்று இருக்கிறது. சிலருக்கு கடன் உபாதைகள் இருக்கும். சிலருக்கு புதிய வகை கடனும் கிடைக்கும் நாள் இன்று. பணியில் இருப்பவருக்கும் சற்று ஓய்வு இருக்காது. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் வேலை பளு இருக்கும் நாள் என்று. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் அற்ற நாளாக இன்று இருக்கிறது. கன்னி லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சியான நாள் இன்று. பெயர், புகழ், அந்தஸ்து கூடும். ஓய்வு நாளாக இருப்பதால் பிள்ளைகளுடன் நேரம் செலவிடுவீர்கள். பிள்ளைகளின் அறிவு, ஆற்றல் வெளிப்படும் நாள் என்று. சிலருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு, கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பும் அமையும். காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கு சிறப்பான நாள் என்று. சிலருக்கு காதல் கைகூடும் நாளாகவும் இன்று இருக்கிறது. சிலருக்கு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்களும் அனுகூலை போக்க தரும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு ஓய்வு கிடைக்கும் நாள். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பெரிதாக ஒன்றும் வேலை நடக்காது. வியாபாரம், மார்க்கெட்டிங், தரகு, கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான நாள் என்று. துலாம் லக்ன அன்பர்களே, மனம் படபடப்புடன் காணப்படும் நாள் என்று. சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருள்களையும் வாங்குவீர்கள்.
குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாள் இன்று. காதலிக்கும் இளைய பருவத்தினர் இன்று சந்திக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது. சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் வரும் நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. பணியில் இருப்பவருக்கு சிலருக்கு பணிச்சுமை இருக்கலாம், சோம்பல்கள் இருக்கலாம். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழிலை சார்ந்தவர்களுக்கும் உற்பத்தி கூடும் சாதகமான நாள் தான் என்று. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங் துறையை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இன்று இருக்கிறது. கவனம் தேவைப்படும் நாளாகவும் இன்று இருக்கிறது. விருச்சக லக்ன அன்பர்களே, மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் நல்ல நாள் என்று. சிலருக்கு ஆரோக்கியம் மேம்படும், சிலருக்கு சிறு பிரயாணங்களின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூல போக்கும் ஆதாய போக்கும் இருக்கும் அற்புத நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினரும் மனம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் நல்ல நாள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும். சிலருக்கு மண், மனை, வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் நடக்கும் சிறப்பான நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் ஓய்வும் மற்றும் உற்சாகமும் இருக்கும் நல்ல நாள். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாரான நாள் என்று. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு மிகவும் அனுகூலமான நல்ல நாள் என்று. தனுசு லக்ன அன்பர்களே, பொறுப்புடன் கூடிய நாள் என்று. பேச்சு நிதானம் தேவை. சிலருக்கு பணவரவு, பொருள் வரவு, விலையுயர்ந்த பொருள்களின் சேர்க்கை இருக்கும். உறவுகள், நண்பர்கள் இடத்தில் பகமை பாராட்ட வேண்டாம். கணவன் மனைவி உறவுகளிலும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாக இன்று இருக்கிறது. காதலிக்கும் இளைய பருவத்தினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். பணியில் இருப்பவருக்கும் ஓய்வு நாளாக இருந்த போதும் சிலருக்கு பணிச்சூழல், பணிச்சுமை இருக்கலாம். பொருள் வரவும் உண்டு. சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் பணவரவும் பொருள் வரவும் உள்ள நல்ல நாள் என்று. வியாபாரம், மார்க்கெட்டிங், தரகு, கமிஷன் போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கும் ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கும் நல்ல நாள் என்று. மகரம் லக்ன அன்பர்களே, உற்சாகமான நாள் என்று. தோற்றப்பொழிவு, ஆளுமை, செயற்கரிய செயல் இவை யாவும் இன்றைக்கு கூடுதலாக இருக்கும் நல்ல நாள். இன்று சிலருக்கு பிரயாணங்களும் அமையலாம். குடும்பத்தில் சுமகாரிய பேச்சுக்களும் அனுகூல போக்கை தரலாம். குடும்பத்தினுடன் நேரம் செலவிடும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். விசேஷங்கள், விருதுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பும் கிடைக்கும் நாள் என்று. காதலிக்கும் இளைய பருவத்தினருக்கும் மன மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் என்று. பணியில் இருப்பவருக்கு சாதனைகள் செய்யும் நாள். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் சுமாராக இருக்கும். வியாபாரம், மார்க்கெட்டிங், தரகு, கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் செயற்கரிய செயல்கள் செய்த திருப்தி ஏற்படும் நல்ல நாள் என்று. கும்பம் லக்ன அன்பர்களே, செலவினங்கள் இருக்கும் நாள் என்று. சிலருக்கு திடீர் உடல்நலை குறைவுகள், மருத்துவமனை சென்று வருதல் இருக்கலாம். சிலருக்கு பிரயாணங்கள் இருக்கும். குடும்பத்தினருடன் நேரம் செலவழிக்க இயலாத சூழல் என்று இருக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தையும் தந்தையின் ஆரோக்கியத்தையும் கவனம் செலுத்த வேண்டிய நாள் என்று. பிரயாணங்களில், வாகனங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படும் நாள். காதலிக்கும் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நல்லது. பணியில் இருப்பவருக்கு சோம்பல் இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் விரயங்கள், நஷ்டங்கள் இருக்கும் நாள் ஆகையால் எச்சரிக்கை தேவை. மார்க்கெட்டிங், கமிஷன், தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமற்ற எச்சரிக்கை மிகுந்த நாள் என்று. மீனம் லக்ன அன்பர்களே, அற்புத நாள் என்று. மனம் உற்சாகத்தில் மிதக்கும். ஆசை அபிலாசிகள் பூர்த்தியாகும் நல்ல நாள். உறவுகள், நண்பர்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அனுகூலமும் ஆதாயமும் சிலருக்கு கிடைக்கும். குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்களுக்கும் வெளியூர் சென்று வரும் வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அனுகூல போக்கை தரும் அற்புத நாள் என்று. பணியில் இருப்பவருக்கும் உற்சாக போக்கும் இருக்கும். சொந்த தொழில், உற்பத்தி சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கும் ஓய்வு நாளாக இருந்த போதும் லாபங்கள் இருக்கும் நல்ல நாள் என்று. வியாபாரம், கமிஷன், தரகு, மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் போன்ற தொழிலை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் லாபங்களும் இருக்கும் நல்ல நாள் என்று. நண்பர்களே, இதுவரை 12 லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.